பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம கதிர் இருந்துட்டு ராஜியை பிக்கப் பண்ணுறாங்க. ஒரு டீ கடையில் போய் டீயை குடிக்கிறாங்க. கிளாஸ் இன்னைக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு என்ன நல்லா தான் போச்சு, நான் கூட போலீஸ் ஆகிறது கொஞ்சம் ஈஸின்னு தான் நினச்சேன், ஆனால் அதில் இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு அங்கே போனதுக்கு அப்புறமா தான் படிக்கிற போது தான் தெரியுது இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாமை எழுதணுமான்னு. என்ன பண்ணுறது, 1,00,000 ரூபாய் பணத்தை கட்டியாச்சு, படிக்க வேண்டியதான், எக்ஸாமை எழுத வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீ உனக்காக எக்ஸாமுக்கு படிக்கல, 1,00,000 ரூபாய் பணத்தை கட்டிட்டாங்க, வேற வழி இல்லாம தான் இந்த எக்ஸாமுக்கு நீ படிச்சுட்டு இருக்கியா, அவ்வளோ ஒன்றும் நீ கஷ்டப்பட்டாலும் ஒன்றும் படிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்னு இவ்வளோ கோவப்படுறேன், நான் கோவம்லாம் படலை, உண்மையை தான் சொல்கிறேன். ஆம்பிஷன் சொல்லிக்கிட்டு இருக்கே, அதுக்கு ஏதாவது நீ எஃபெக்ட் போட்டிருக்கியா? 1,00,000 ரூபாய் பணத்தை கட்டிட்டுனா அதுக்காக இவ படிச்சுட்டு இருக்காளாம், அவ்வளோ ஒன்றும் நீ கடமைக்காகலாம் ஒன்றும் படிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி கதிர் திட்டி விட்டுறாங்க. ராஜி ரொம்பவே கோவமா நான் நடந்தே போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. கதிர் இருந்துட்டு ராஜியை போய் சமாதானம் பண்றாங்க. எதுக்கு இப்ப முறுக்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நான் எங்க முறுக்கிட்ட உட்காந்துட்ருக்கேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ நல்லா இருந்தால் எப்படி இருப்ப, கோவப்பட்ட எப்படி இருப்ப எனக்கு தெரியவே தெரியாதா, நான் சொன்னது நீ இன்னும் மறக்கலையா, வேற என்ன பண்ண சொல்கிறேன், நான் என்ன எஃபெக்ட் போடாமலே இருக்கேன், சின்ன வயசுலேருந்து போலீஸ் ஆகிறது தான் என்னுடைய ஆம்பிஷனே, படிக்கிறது இவ்வளோ கொடுத்துட்டாங்களே, 1,00,000 ரூபாய் பணத்தை வேற கட்டிடுச்சேன்னு சொன்னேன், அதுக்காக தான் நான் சொன்னேனே தவிர மற்றபடி நான் வேறு எதுவுமே நான் சொல்லலை, தப்பாக எதுவும் சொல்லலை, நீ தப்பாக சொன்னன்றதுக்காகலாம் சொல்லலை, 1,00,000 ரூபாய் பணத்தை கட்டியாச்சு, வேற வழி இல்லாம படிக்கிறேன்னு தானே நீ சொன்ன, அதனால தான் நானும் கோவப்பட்டேன். இங்க பாரு ராஜி, இது உன்னோட வாழ்க்கை, நீ தான் சரியா வாழணும், தேவையில்லாம அடுத்தவங்களுக்காக பயந்துக்கிட்டலாம் நீ படிக்க தேவையில்ல, அந்த ஆம்பிஷனையும் நீ தொட தேவையில்ல அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிடுறாங்க. உன்னோட எஃபெக்டை நீ முழுசா போட்டா மட்டும்தான் நீ ஆசைப்பட்ட மாதிரி போலீஸாவே ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக படுத்துட்டு இருக்கிற போது கதிரோட ஃபோனில் அலாரம் அடிச்சிட்ருக்கு. ராஜி எந்திரி அப்படின்ற மாதிரி தொட்டி எழுப்புறாங்க. பக்கத்தில் யாருமே இல்லை. கதிர் இருந்துட்டு எந்திரிச்சு பார்த்துட்டு வெளியே வராங்க. அம்மாச்சி வராங்க. என்னடா நீ போலியா கதிர் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எங்கே பார்த்தா ராஜி மட்டும் 4 மணிக்கு மேலே எந்திரிச்சு வந்துச்சு. எங்கே போகிறேன்னா கிரவுண்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போச்சு. கூட நீ இல்லை போயிருப்பேன்னு நினச்சேன். அவ்வளோ பெரிய கிரவுண்டில் ராஜி தனியாவா போயிருக்கு? ராஜி போலீஸ் ஆக வேண்டியவ, அவ தனியா போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுமே, நீங்க எதுக்காக பயப்படுறீங்க அம்மாச்சி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை தேடிட்டு கிரவுண்டுக்கு போனா ராஜி முழு எஃபெக்டை போட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ராஜியை பார்த்தோன்னே கதிர் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னும் உனக்கு கோவம் தெரியலையா? எனக்கு யார் மேலேயும் எந்த கோவம் இல்லை, அவங்க உங்களுக்கு வேணுன்றத அவங்க தனியா போராடிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு ஒன்று தேவைன்னா, என்னை சுத்தி இத்தனை பேர் இருக்கீங்க, அதனால தான் எனக்கு அதனுடைய அருமை தெரியாம வந்துருச்சு. நானும் கொஞ்சம் சோம்பேறியா இருந்துட்டேன், அதனால என்னோட முழு எஃபெக்டை இதில் போலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கதிர் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா மயில் இருந்துட்டு மீனவ பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லி, அவரை நான் ஒரு பொண்ணோட பார்த்தேன், எப்படி ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டான்றதுக்காக உடனே வேற ஒரு பொண்ணை தேடிட்டு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மயில் இருந்துட்டு, சரி மீனா, ஏன் சோகோ கதையை சொல்லி உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பல, நீங்க ஓகேவா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன், ஆனா ஓகே ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததா செந்தில் வந்த உடனே பட்டும் படாம தொட்டும் தொடாம அவரை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இந்த ஆம்பளைங்களை தான் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இத்தனை நாள் காரணத்தை சொல்லிட்டு திட்டுவா, இப்ப காரணத்தை சொல்லாமலே இவ திட்டுறாளே அப்படின்னு சொல்லிட்டு மண்டை குழம்பி போய் இருக்காரு நம்ம செந்தில். அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.